ஹலோ கைஸ், வெல்கம் டு Coin Trade Academy. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய ட்ரேடர்ஸ் நினச்சிக்கொண்டிருக்கு, நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நினச்சிக்கொண்டிருக்கிறது வந்து வேல்ஸ் வந்து எக்ஸிட் ஆகிடும்னு சொன்னால் மார்க்கெட் வந்து உடனே டவுன்ஃபால் ஆகிரும் அப்படின்னு சொல்லி நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நினச்சிக்கொண்டிருக்கிறது, பிகினர்ஸ் அப்படி தான் நினச்சிக்கொண்டிருக்கிறது. பட் அது வந்து ரியாலிட்டி இல்லை. வேல்ஸ் வந்து எப்போ எக்ஸிட் ஆகுவாங்க, அந்த டைம் வந்து நாங்களும் எப்படி எக்ஸிட் ஆகுது அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, முதலாவது விஷயம், வேல்ஸ் வந்து எப்போ என்டர் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது பார்த்துருவோம். ஓகே, இப்போ வேல்ஸ் வந்து எப்போ என்டர் ஆகுவாங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு ஃபுல்லாக மார்க்கெட் வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ்லேயே இருக்கும். அது ஒரு கொஞ்சம் காலமாக எங்களுக்கு வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ்லேயே இருக்கும். சரியா? அந்த டைம் வந்து வேல்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நீங்கள் கட்டாயம் பார்க்கணும், அப் சைட்லேயும் சரி டவுன் சைட்லேயும் சரி லிக்விடிட்டி ஹண்ட் நடக்கணும். அப்படி ரெண்டு சைட்லையும் லிக்விடிட்டி ஹண்ட் நடந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சினாரியாகவும் இருக்கும், எங்களுக்கு வந்து இதுக்குள்ளே வேல்ஸ் என்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி. செகண்ட் சினாரியோ அது என்னென்னு சொன்னால், கட்டாயம் பார்க்கணும், இது வந்து எங்களுக்கு ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் நடந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து ஒரு ட்ராப்பாக இருக்கும் எங்களுக்கு. அதே எங்களுக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம், ஒரு டெய்லி சார்ட்டோ வீக்லி சார்ட்லேயோ எங்களுக்கு அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொன்னால் புல்லிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கன்ஃபார்ம் இருந்தேன்னு சொன்னால் மட்டும் எங்களுக்கு வந்து அந்த இடத்துல அந்த அக்யூமுலேஷன் ஃபேஸில் வந்து எங்களுக்கு பை பண்ணலாம், ஒரு லாங் டேர்மை நம்பி எங்களுக்கு வந்து பை பண்ணலாம். சரியா? அப்படி நாங்கள் பை பண்ணும் பட்சத்தில் எங்களுக்கு வந்து அந்த பிளேஸில் எங்களுக்கு வந்து எப்படி அந்த பிளேஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு டப்புக்கு போகணும். மார்க்கெட் டப்புக்கு போன பின்னால் எங்களுக்கு அங்கே வச்சு ப்ராஃபிட்டாக வந்து புக் பண்ணி கொள்ளலாம். சரியா? இப்போ வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டுக்கு பார்த்துட்டு நாங்கள் எங்கே என்டர் ஆகணும், எங்கே நாங்கள் எக்ஸிட் ஆகணும்னு சொன்னால், இப்போ வேல்ஸ் வந்து எங்கே எக்ஸிட் ஆகுவாங்கன்னா, இப்போ மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது, அவங்க உடனே அவங்களுடைய மணி ஃபுல்லாக விட்ரா பண்ண மாட்டாங்க, உடனே செல் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் செல் பண்ணுவாங்க. அந்த டைமுக்கு என்ன செய்யும்னு சொன்னால், அந்த பிளேஸில் இப்போ மார்க்கெட் வந்து இங்கே ஹை போதும், ஹையிலேருந்து ஒரு கன்சாலிடேஷனும் நடக்கும். அந்த கன்சாலிடேஷனில் தான் வேல்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஓகே இப்போ மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த டைம் தான் எங்களுக்கு வேல்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், திடீர்னு சொல்லி மார்க்கெட் வந்து கீழே டவுன்ஃபால் ஆகும், திருப்பி ஒரு புல் பேக் எடுக்கும், திருப்பி டவுனுக்கு வரும். அந்த டைம் வந்து வேல்ஸ் வந்து ஃபுல்லாகவே மார்க்கெட்டோட எக்ஸிட் ஆகிருப்பாங்க. அந்த டைம் பேலன்ஸ் இருக்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மட்டும் அதுக்கு பின்னாடி மார்க்கெட் கீழே ஃபுல் ஆகி ஃபுல்லாக கீழே வந்துடும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் எங்கே எக்ஸிட் ஆகணும்னு சொன்னால், இப்படி ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு உடனே விளங்கணும், மார்க்கெட்லேருந்து வேல்ஸ் வந்து எக்ஸிட் ஆகிறாங்க. வேல்ஸுடைய அந்த எக்ஸிட் ஆகிற அந்த அமௌண்ட்டை வந்து பை பண்ணுறது வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆகிருக்காங்க. அதனால தான் நீங்கள் கன்சாலிடேஷன் நடக்குது, அதனால் நாங்கள் இப்போ எக்ஸிட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த டைம் நாங்கள் எக்ஸிட் ஆகிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டோட நாங்கள் புக் ஆகி வெளியாகும். அதே மாதிரி வேல்ஸ் வந்து வெளியாகிற இடத்துலேருந்து நாங்களும் வெளியாகும். அதுக்கு பின்னால் மார்க்கெட் இங்கேருந்து திருப்பி மேலே மூவ் ஆகுதுவீங்க. இப்படி மேலே மூவ் ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து பேனிக் செல்லிங் ஒரு செஞ்சீங்கன்னு சொன்னால், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் புக் பண்ணின கீழே புக் பண்ண ஃபுல் ப்ராஃபிட்டையும் இங்கே நீங்கள் லூஸ் பண்ண ஒரு மீன் சொன்னால் ஒரு ஃபேக் அவுட் ஆக போய்ட்டு திருப்பி கீழே மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள். ஓகே, இப்போ நாங்கள் வந்து மார்க்கெட்டில் சில விஷயம் கண்டிப்பாக எப்படின்னு சொன்னால், மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஹை வால்யூமோடு எங்களுக்கு திடீர்னு சொல்லி ரைஸ் ஆகும். அப்போ அந்த டைம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஓகே வேல்ஸ் வந்து என்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளைண்டான ஒரு மைண்ட் செட்டில் ஒரு என்ட்ரி ஒன்று ப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த என்டர் ஆகின இடம் என்னென்னு சொன்னால் எங்களுக்குரிய ட்ராப். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மேலே தூக்கிட்டு திடீர்னு கீழே இருக்காங்க, அப்படி இருக்கக்குள்ள பெரிய ஒரு விக் ஒன்று ஃபார்ம் ஆகும். சரியா? அப்போ அந்த விக் ஃபார்ம் ஆகின டைம் எங்களுக்கு வந்து அதுதான் எங்களுடைய ட்ராப். அங்கே என்ன நடந்துச்சு சொன்னால் லிக்விடிட்டி ஹண்ட் நடந்திருக்கும். பட் நிறைய பேர் நினைக்கிறது ஓகே வேல்ஸ் என்டர் ஆகிட்டாங்க, நாங்கள் இப்போ பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பை பண்ணின்னு சொன்னால் உங்களுக்கு ஷுவராக நீங்கள் வந்து உங்களுடைய மணியை ஃபுல்லாக லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஹை. சரியா? ஓகே, இப்போ இது வந்து மூணாவது விஷயம். நாலாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு வந்து ஃபேக் அவுட் நடக்கிறது. இந்த ஃபேக் அவுட்னு சொன்னால், மார்க்கெட்டில் வந்து பிரேக் அவுட் நடக்குது, பிரேக் அவுட் நடக்கிற மாதிரி போயிட்டு கீழே கொண்டு வருது, அது வந்து எனக்கு ஃபேக் அவுட், அது ஒரு ட்ராப்பாக இருக்கும். இந்த ஃபேக் அவுட் அண்ட் பிரேக் அவுட்டை எப்படி நாங்கள் சரியாக ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி நாங்கள் சரியாக என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி எங்களுடைய Coin Trade Academy யூடியூப் சேனல் நாங்கள் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதாக்கள் மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிறது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபேக் அவுட் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. இப்போ நாங்கள் வந்து அதுக்கான கன்ஃபர்மேஷனுக்கு போகிறோம். மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னு சொன்னால் உடனே போய் என்ட்ரி எடுக்கலாம். அதுக்கான கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். கன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வேல்ஸுடைய ட்ரப்பில் இருந்து தப்பிச்சு நீங்களும் ஒரு ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணி கொள்ளலாம் அங்கிட்டு. சரியா? இப்போ வேல்ஸுடைய ஐடியா எப்படி இருக்குன்னு சொன்னால், நாங்கள் வந்து பை பண்ண கிட்ட ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து செல் பண்ணணும், நாங்கள் செல் பண்ண கிட்ட ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பை பண்ணணும். அப்போ அந்த டைம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு லூஸ் ஆகும், எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். அப்போ அதுதான் அவங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்கும். ஓகே, இது நாலாவது விஷயம். ஓகே, அஞ்சாவது விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன செய்வாங்க சொன்னால், இந்த கோயின் வந்து $2 போக போகுது, இந்த கோயின் வந்து கொஞ்சம் நல்லா பம்ப் ஆகும், இது வந்து நல்லா பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதை பார்த்து நிறைய பேர் என்ன செய்வாங்க சொன்னால், அங்கே வச்சு பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கே வச்சு நீங்கள் பை பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்களும் ஷுவராக லூஸை தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கோயின்ஸ் வந்து நான் அப்படி பார்த்துருக்கேன். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இங்கே வச்சு பை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த இடத்துல எல்லாம் பை பண்ணியிருப்பீங்க. ஆனால் எப்போ மார்க்கெட்டில் அக்யூமுலேஷன் நடக்குதோ அந்த டைம் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க, இந்த இடத்துல அக்யூமுலேஷன் நடக்குது, நீங்கள் இங்கே பை பண்ணுங்கள்,
இந்த இடத்துல அக்யூமுலேஷன் நடக்குது, நீங்கள் இங்கே பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அந்த இடத்துல தான் வேல்ஸ் வந்து பை பண்ணுறாங்க. அந்த இடத்துல வேல்ஸ் பை பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து செல் பண்ணணும். வேல்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் செல் பண்ணணும், நாங்கள் பை பண்ணணும். அந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணுவீங்க, வேல்ஸ் வந்து பை பண்ணுவாங்க, அங்கே இருந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகும். அப்படி மேலே மூவ் ஆகும் பட்சத்தில் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு லாஸ் ஆகும், வேல்ஸ் வந்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னால் வேல்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பிடிச்சி அவங்களுக்கு மணியை கொடுத்து அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வைப்பாங்க. அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, இது இன்னும் மேலே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி. அந்த டைம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து வேல்ஸ் வந்து செல் பண்ணாத ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பை பண்ணுவாங்க, வேல்ஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியாகிடுவாங்க. ஓகே, இது வந்து அஞ்சாவது விஷயம். ஓகே, ஆறாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஆல் டைம் ஹை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹை ஃபிக்ஸ் பண்ணுது. அந்த ஆல் டைம் ஹைக்கு பின்னால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் தரும் அப்படின்னு சொல்லி அந்த பிரேக் அவுட்டை நம்பி நீங்கள் வந்து என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து ஹைலி பாசிபிள் வந்து நீங்கள் வந்து லூஸ் பண்ணதுக்கு 98% ஹைலி பாசிபிள் நீங்கள் வந்து லூஸ் பண்ணதுக்கு அந்த 2% தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, அது வந்து இன்னும் ஒரு ஆல் டைம் ஹை வச்சுன்னு சொன்னால் மட்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து எப்படியும் டெஃபினட்டாக லூஸ் பண்ணுவீங்க. ஏன்னு சொன்னால் ஒரு ஆல் டைம் ஹை வச்சதுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து கட்டாயமாக எங்களுக்கு வந்து டம்ப் கொடுத்துரும். ஒரு பெரிய ஒரு புல் பேக் எடுத்துட்டு தான் திருப்பி இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரென்த்தான மூவ்ல மார்க்கெட் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகக்குள்ள நீங்கள் பை பண்ணீங்கன்னு சொன்னால் அது வேறு. பட் ஆல் டைம் ஹை வச்சதுக்கு பின்னால் நீங்கள் உடனே போயிட்டு இன்னும் மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளைண்டாக பை பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஷுவராக லூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இது வந்து ஆறாவது விஷயம். ஏழாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் ஏழாவது விஷயம் ஃபைனலான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் கட்டாயம் நீங்கள் அல்ட் காயின்ஸ் ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் BTC டோமினன்ஸை பார்க்கணும். BTC டோமினன்ஸை கட்டாயம் பார்க்கணும். BTC டோமினன்ஸ் எதுக்காக நாங்கள் கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் BTC டோமினன்ஸ் எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஆல்ட் காயின்ஸ் வந்து ஷுவராக ப்ளீட் ஆகும். BTC டோமினன்ஸ் எங்களுக்கு பியரிஷாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஆல்ட் காயின்ஸ் வந்து ஷுவராக பம்பாக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, உங்களுக்கு வந்து கிரிப்டோ கரன்சி பற்றி எதுவுமே தெரியாது, நீங்கள் கிரிப்டோ கரன்சி பேசிக் டூலன்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய குயின்டெட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காம ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.